இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என் பேர் லதா சந்திரசேகர். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குளோபல் புத்தா குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த குழு மூலியமா நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப லாக்டவுன் பீரியட்ல நாங்கெல்லாம் ஆரம்பத்துல வந்த பீரியட்ல இங்க கோமதி கிட்டையும் மதிவதனை கிட்டையும் உங்க கிட்ட எல்லாம் நிறைய ஞானத்தை நான் வாங்கியிருக்கேன். நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. அந்த கைட் பண்ணி அதனோட ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நேரமும் நான் கேட்கும் போதெல்லாம் ஆரம்பத்துல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கைட் பண்ணியிருக்காங்க. நான் தியானத்துக்கு 6.5 வருடங்கள் ஆச்சு. 2018 பிப்ரவரி மாசம் கேசவன் சார், எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சீனியர் பிரமிட் மாஸ்டர் கேசவன் சார் மூலியமா வந்தோம். ஆச்சரியமா இருக்கும் நினைச்சு பார்த்தா. இப்போ ஏன்னு கேட்டா, அவர் ஒரு பார்க்குக்கு ஒரு வாக்கிங் போகும்போது அவர் அங்க ஒரு பார்க்ல ஒரு பிரமிட் இருக்கு. அந்த பிரமிட்ல தியானம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கூப்பிட்டாரு ஒரு நாள். கூப்பிட்ட உடனே சரி என்னவோ கூப்பிடுறாரு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போகும்போது உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடிக்கோங்க, அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு. எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா, நான் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் அவர் முடிக்கும்போது போய் உட்காருவேன். அவர் சொல்லுவாரு, "இல்ல அவ்வளவு நேரம் உட்காரணும்" அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல அவங்கவங்க வயசு அவ்வளவோ அவ்வளவு நேரம் உட்காரணும்" அப்படின்னு சொல்லும்பொழுது, அடுத்த நாள் அவருக்கு தெரியாம வாக்கிங் போவோம். ஏன்னா இவர் நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சுருவாரு. இப்படி உட்கார வச்சு எவ்வளவு நேரம் கண்ண மூடி உட்கார்றது? அப்படின்னு அந்த மாதிரி. இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், கேசவன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இங்க சென்னையில வெஸ்மாம்பலம் சென்டர் இருக்கு. நமக்கு நெறைய சென்டர்ஸ் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் சென்னையிலயும் நெறைய சென்டர் இருக்கு. அதுல வெஸ்மாம்பலம் சென்டருக்கு சென்டருக்கு பண்ணுங்க. ஏன்னா சென்டர் எனர்ஜி, ஏன்னா சென்டர்ல நெறைய பிரமிட் இருக்கும். குரூப் மெடிடேஷன் இதெல்லாம் நடக்கும். பாருங்க அப்படின்றாங்க. எனக்கு உண்மையிலேயே என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு தேடுதல் இருந்தது. ஒரு பக்தி மார்க்கத்துல தான் இருந்தேன் நானு. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். இன்னொன்னு பத்ரிஜி ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நல்ல கர்மா பண்ணியிருந்தா நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு. நீங்க எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும். நெறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. அத நான் சொல்லியிருப்பேன். அந்த அந்த ஒரு 3 மாசம் தான் நான் வாக்கிங் போனேன் அந்த பார்க்கு. இந்த தியானம் கிடைக்கிறதுக்காக தான் அங்க போனாப்ல இருந்தேன். ஏன்னா, அதுக்கப்புறம் நான் போவே இல்ல. வாக்கிங் போகல. அப்ப இந்த தியானத்துக்காக தான் அந்த இடத்துல போனாப்ல இருந்தது. 48 நாள் சென்டருக்கு போனோம். இப்பல்லாம் நம்ம வீட்ல உட்கார்ந்து Zoomல லேப்டாப்ப வச்சுக்கிட்டு, மொபைல் வச்சுக்கிட்டு, சமையல் பண்ணிக்கிட்டு, கேட்டு எவ்வளோ வசதிகள். அப்ப நான் அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி சென்டர்ஸ்க்கு எந்தெந்த ஸ்பீக்கர் வருவாங்களோ, எந்தெந்த மாஸ்டர்ஸ் பேசுறாங்க, அவங்க போய் கேட்கணும் அப்படின்னு ஆர்வமா போனோம். ஒரு 48 நாள். 5 நிமிஷம் உட்கார முடியாதவன், நான் ஒரு 1 ஹவர் உட்கார்ந்தேன், 2 ஹவர்ஸ் உட்கார்ந்தேன். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், இந்த சென்டருக்கு போனா ஒரு திருப்தி. எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி கிடைச்சது எங்களுக்கு. அப்ப எனக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது எனக்கு. என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஓடின்னு இருக்கும். ஏதோ ஒரு பயம் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் பயப்படுவேன். எதுக்கெடுத்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் என்ன அறியாம போக ஆரம்பிச்சது. நல்ல ஒரு மாற்றம் வந்த உடனே, ஒரு நியூட்ரிஷன் சென்டர், அந்த நியூட்ரிஷன் ஃபுட் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சென்டரோட இன்சார்ஜ் என்ன சொன்னாங்க, "நல்ல ஒரு உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கு. முன்னாடி நீங்க டல்லா இருப்பீங்க. ஒரு எப்ப பாரு ஏதோ ஒரு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க. எப்படி உங்களுக்கு?" அப்பதான் புரிஞ்சது நம்ம மாறி இருக்கோம் அப்படின்றதே எனக்கு ஒரு புரிதல் தெரிஞ்சது. அப்ப நான் சொன்னேன், "இல்ல இது மாரி தியானம் பண்ணணும்னே" அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுக்கு நடுவுல என்ன பண்ணோம், சரி நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அத யாருக்காவது எல்லாருக்கும் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு எங்க வீட்ல நாங்க ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க, அப்படியே பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் ஒரு 15, 20 பேர் தொடர்ந்து வந்தாங்க. ஒரு 48 நாள் வீட்ல தியானம் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிச்சுக்கும்போது, எனக்கு பேசலாம் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. கண்ண மூடி உட்காருங்கன்னு தெரியும். அப்ப நம்ம மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாள் யாரையாவது கூப்பிட்டு பேச வச்சு, அதுல நெறைய பேர் வெஜிடேரியனா மாறுனாங்க. அப்ப வெஜிடேரியனா மாறும்போது தான் தெரிஞ்சது. இதுதான் ஆத்ம திருப்தி. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம இந்த சந்தோஷம், இந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது எவ்வளவு ஒரு அற்புதமா கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தியானத்துக்கு விடக்கூடாது. புடிச்சுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம்னா, என் நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சேன். 2018 பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தியானத்த விடல. ஆரம்ப காலத்துல 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, ஆனா ஒரு நாள் கூட விடல. அவ்வளவு ஒரு மாற்றம் என்கிட்ட வந்தது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் ஏன்னு கேட்டா, நமக்கு நான்
ஒரு விஷயத்த நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோட சொல்றாங்க, நம்ம செய்வோம். சொல்லுவாங்க இல்லையா? நம்பினா கல்லும் கடவுள், இல்லன்னா கடவுள் எதிர்த்தாப்புல வந்தா கூட நம்ம அது மாரி ஒரு நம்பிக்கையோட அதுக்கு நெறைய மாஸ்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க நெறைய விஷயங்கள். அப்புறமா அந்த நியூட்ரிஷன் சென்டர்ல வந்து அவங்க சொன்னாங்க, "நம்ம குரூப்ல நீங்க கிளாஸ் எடுங்க" அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே பேச தெரியாது. எதுவுமே தெரியாது. Zoom உட்கார்றதா? எப்படி? என்னன்னு? "இல்ல நீங்க எடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நெறைய வாட்டி இங்க கோமதி கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் நானு. "எனக்கு நீங்க சொல்லிக் குடுங்க" அப்படின்னு. ஆனா இந்த லாக்டவுன் பீரியட் வந்து எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு இத குடுத்தது. ஒரு ஞானத்த குடுத்தது. வீட்ல உட்கார்ந்து நெறைய செஷன் திருப்பி, திருப்பி, திருப்பியும் வேலைய முடிக்கிறது செஷன்ல உட்காருது. அந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாமே எல்லா செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண என்ன ஆச்சுன்னா, நல்ல ஒரு ஞானம் கிடைச்சது. அப்போ வந்து அந்த Zoom செஷன்ல உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது எனக்கு பேச வார்த்தைகளே வரல. எனக்கு நிஜமாவே பேச தெரியல. அந்த மாரி ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த ஆல் ஓவர் வேர்ல்டு கனெக்ட் ஆவாங்க. 1800 பேர் ஒரு 4 வருஷம் தொடர்ந்து எவ்ரி சாட்டர்டே லதா மேடம் எப்ப வருவாங்கன்னு. ஏன்னு கேட்டா, அத்தன பேருக்கு தியானம் போச்சு. தியானம் போகும்பொழுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1500 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 2000 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்க வெஜிடேரியனா மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அனுபவங்கள் பகிர்வு அப்படின்றதுனால அனுபவங்கள மட்டும் சொல்றேன் நானு. இதுக்கு நடுவுல என்னன்னா, முதல்ல பத்ரிஜிய சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. கேசவன் சார் தான் சொன்னாரு. திருத்தணியில ஒரு பிரமிட் இனாகரேஷன். அதுக்கு வந்து பத்ரிஜி வராரு. அப்படின்னோனே, நாங்க உங்க அழைச்சுன்னு போறேன்னு எல்லாரையும் அழைச்சுட்டு போனாரு. வேன்ல வந்து உட்கார்ந்து போம்போது எப்படி இருப்பாரு? என்ன புக்ல பார்த்திருக்கோம். எப்படி ஏன்னா நெறைய சொல்றாங்க. எப்படிப்பா பெரிய மகான் அவரு. அவர் வந்து அவர்கிட்ட போ முடியுமா? இப்படிலாம் யோசிச்சுன்னு. இந்த அனுபவம்லாம் ஒரு ஒரு எப்படி ஒரு சொல்றதுன்னா, அந்த மாரி ஒரு இன்பமா இருந்தது. வந்தாரு. வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சகஜமா எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. எல்லாருக்கும் கை குடுத்தாரு. அவர் கை குடுக்கும் பொழுதே நமக்கு ஒரு எனர்ஜியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாரி பத்ரிஜிய முதல் சந்திச்சது திருத்தணி பிரமேடுல. அந்த மாதிரி ஒரு இருந்தது. நெறைய ஸ்பீச்சஸ், நெறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டோம். இன்னொன்னு வந்து எனக்குள்ள இருந்த மாற்றங்கள் என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, நெறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை, பக்தி அந்த அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் இருப்பேன். வே வே டெய்லி 27 விளக்கு ஏத்தணும்னா 27 நட்சத்திரம். 27 விளக்கு ஏத்தணும். 5 வித பிரசாதம் பண்ணணும். முடியுதோ, முடியலையோ வியாழக்கிழமைனா போய் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடணும். ராகவேந்திரருக்கு விளக்கு போடணும். முடியாது. அப்படியே ஜுரமா இருக்கும். ஆனா முடியல ஆனா கூட, ஐயோ! சாமி தண்டிச்சுருவாரு. அந்த மாரி ஒரு பயம் இருந்தது. அந்த இதுலயே தான் இருந்தேன். எப்ப பாரு வீட்ல ஜேன்னு 50 பேர் வச்சு கூட்டம். ஒரு 10 தடவ லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும். இல்லன்னா பனிஷ் பண்ணிடுவாரு. கோவிலுக்குள்ள போயிட்டு சுத்திட்டு வெளியில வரும்போது, ஐயோ! இந்த பிரகாரத்த பார்க்கலையே! பார்க்கலன்னா என்னப்பா? ஐயோ! திருப்பி போவேன். அந்த மாதிரியே தான் இருந்தது. ஆனாலும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? கோவிலுக்கு போனா நல்லது. அது ஒரு நம்பிக்கை தான். ஆனாலும் நம்ம கோவிலுக்கு போனா மைண்ட் எங்க இருக்கு? நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல. ஏன்னு கேட்டா கோரிக்கைகளோட உள்ள போறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேறலன்னா, திருப்பி என்ன பண்றோம்? நம்ம யாரு? ஏன் எனக்கு மட்டும்? ஆனா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வர்ற நல்லதுக்கும், தீயதுக்கும் நாம் தான் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல். அப்புறமா வந்து இது வந்து என்னாச்சுன்னா, ஒரு சேத் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணேன். இதுல தான் நம்ம மாஸ்டர்ஸ் இப்ப சொர்ணா மேடம்லாம் எடுத்தாங்க. ஒரு கன்டினியூஸா எடுப்போம். அத அட்டெண்ட் பண்ணும்பொழுது தான் எனக்கு நல்லா புரிஞ்சது. ஏன்னு கேட்டா, இந்த சுவாமி ஒரே ஒரு படம் உடைஞ்சிருச்சுன்னா, உடனே ஜோசியக்காரருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஜோசியர கேட்பேன். படம் உடைஞ்சிருச்சுன்னோனே, அவர் என்ன சொல்லுவாரு, "ஒரு 10 பேருக்கு அன்னதானம் குடுங்க. உடையக்கூடாது. சுவாமி படம் உடைஞ்சிருச்சு." அப்படின்னு. அப்போ வந்து அவசர அவசரமா பண்ணி கொண்டு போய் எவ்வளவு டென்ஷன். எப்படி இருந்தேன்னா, அப்படி இருந்தேன். அந்த மாரி ஒரு டென்ஷன். அந்த சேத் ஒர்க் ஷாப் பண்ண என்ன ஆச்சுன்னா, ஒரு உள்ள ஞானம் வந்து நானே வந்து என்ன பண்ணேன் வீட்ல இருக்க ஏன்னா, அவ்வளவு படங்கள் அதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயின்டெயின் பண்றதும் கஷ்டம். அந்த ஒரு புரிதல் வந்துருச்சு படங்களால. நம்ம வச்ச படம். அதனால அந்த படங்களாலலாம் ஒண்ணும் இல்லன்ற புரிதல் வரும்போது நெறைய படங்கள் எடுத்தேன். அந்த பக்தியிலேருந்து வெளியில வந்தேன். புரிஞ்சுகிட்டேன். என்னன்னு கேட்டா, பக்தி அப்படின்னு சொன்னா, கோவிலுக்கு போனோம் சாமிய பாக்க. தியானம் சொன்னா சுவாமி நம்மகிட்ட வருவாரு. நாமும் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு புரிதல் வந்து என்னன்னு கேட்டா, இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் வரும்பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸா நாங்க வந்து எந்த ஒரு கோரிக்கைகளும் இல்ல, வேண்டுதல்களும் இல்ல. போவோம். கோவில்களுக்கு வந்து ஏன்னா பத்திரிஜி சொன்னது மிடில் பாத் அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல இருக்கிறவங்க அத்தன பேர் எப்படி இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள் பண்ணணும். போவோம். அங்க உட்கார்ந்து தியானம் தான் பண்ணுவோம். நெறைய உட்கார்ந்து தியானம் பண்ணி,
அங்க போய் உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு நட்சத்திரம் சொல்லி இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா மைண்ட் நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. ஏதோ ஒரு வழிகள் இருக்கும். நேத்து நைட்டு கூட எனக்கு வந்து தூக்கம் வரவே இல்ல. ஒரு 3 மணி 3 மணி வரைக்கும் ஏதோ பயங்கர வயித்து வலி அப்படிலாம் இருந்தது. சரி தியானம் பண்ணுவோம் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பண்ணோம். ஒரு பயம் வரல. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மாறுதல் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகம், ஜோசியம் கை ஃபுல்லா மோதிரங்கள் போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த கல்லு, அந்த கல்லு. ஒரு நாள் குளிக்கும்போது அவுத்தா கூட, ஐயோ! ஏதா ஆயிடுமோ! திருப்பி அந்த மோதிரத்த போட்டுக்கணும். அப்படின்னு சொல்லி இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எந்த எந்த ஜாதகமோ, ஜோசியமோ பார்க்கறது இல்ல. இந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியில வந்தேன். அப்புறமா வந்து என்னன்னு கேட்டா, பிஎம்சில பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிஎம்சில வந்து சொன்னாங்க வந்து, "நீங்க பேசுங்க" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பிஎம்சில பேசும்பொழுது, கிளாஸஸ் எடுக்கும்பொழுது என்னன்னு கேட்டா, நம்ப வந்து ஒரு பேசணும்னு சொல்லும்போது நம்ம கத்துக்கிறோம். நமக்காக அந்த ஒரு புரிதல் வந்து நம்ம யாருக்காகவும் வந்து இல்ல. நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக, நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்ஸ்ன்றது சுவாத்தியாயம் அப்படின்றது எனக்கு நான்லாம் படிச்சதே கிடையாது. ஏதோ ஒரு திருப்பி திருப்பி வேலைகள் ஏதோ வீட்டு வேலைகள் இதுதான் பண்ணிட்டு இருப்பேனே தவிர, வந்து ஒரு புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து புக்ஸ் படிக்கிறேன். புக்ஸ்ல இருந்து ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்னு சொன்னா நம்ம சொல்லணும் விஷயங்கள. அப்படின்னு சொல்லி அந்த புக் படிக்கிற பழக்கம் அப்படின்றது வந்து ஒரு புரிதல் வந்தது. அதுக்கப்புறம் பேச்சு எப்படி இருக்கணும்? நல்ல யுக்த பாஷா அப்படின்ற மாரி சரியான வார்த்தைகள் பேசணும். ஒவ்வொன்னுமே அந்த 18 பிரின்சிபல்ஸ் நம்மளோட தியான பிரபஞ்சம் 18 பிரின்சிபல்ஸ் வந்து நெறைய 90% நிச்சயமா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அந்த மாரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தது. நெறைய பேரு ஒரு நான் சொல்லுவேன் எவ்ளோ மாஸ்டர்ஸ் எங்கெங்கேருந்தோ கனெக்ட் ஆயிருக்கோம். எங்க எப்படி கிரிஜா மேடம் வந்து அவ்ளோ பெரிய சீனியர் மாஸ்டர். அவங்க வந்து ஒரு என்சைக்ளோபீடியாம்போம். நேருக்கு நேர் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம பிஎம்சில அவங்க கூட வந்து நெறைய எபிசோட் பேசுறதுக்கான வாய்ப்பு வந்தது எனக்கு. நெறைய கேள்விகள் கேட்கும்பொழுது நெறைய அவங்க கிட்ட இருந்து இப்ப கூட எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாங்கன்னா, நைட்டு 12 மணி, 1 மணி வரைக்கும் கூட பேசுவேன். ஏன்னா சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச நெறைய நாலேட்ஜ் வந்து வாங்கிக்கிட்டோம். அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டா, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே சொல்லுவாங்க. பாரங்கள நம்ம சுமக்கிறோம். ஏன்னு கேட்டா, நம்ம வந்து இப்ப நான் ரொம்ப நெனச்சுப்பேன். நமக்கு நல்ல உடம்பு வெயிட் போடுது. இப்படி இந்த வெயிட் போடுறது சாப்பிடுறதுனால தான். அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எப்பயுமே கம்மியா சாப்பிடுவேன். எப்பயுமே எல்லாருமே கேட்பாங்க, "நீ எப்படி உயிர் வாழறன்னு?" கேட்பாங்க. அந்த எல்லாரும் உட்கார்ந்திருந்தா, நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டா சாப்பிட்டா வெயிட் போடும். சாப்பிட்டா இப்படியே தான் நெனச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, "ஜெனடிக்ஸ் எதுவுமே கிடையாது." நாங்க என்ன சொல்லுவோம் எப்ப பாத்து, இல்ல ஜெனடிக் இது. எங்க அம்மாலாம் அப்படிதான் இருந்தாங்க" அப்படின்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, "நெறைய பாரங்கள, பழைய விஷயங்கள் நீ மனசுல போட்டுக்கிட்டே இருக்க. இந்த எல்லாருக்குமே இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, எல்லாருமே நம்ம நெறைய பாரங்கள சுமந்துகிட்டு இருப்போம். நம்ம என்னென்ன பண்ணுவோம், தியானத்துக்கு வந்தாச்சு, விட்டாச்சுன்னு நெனைப்போம். ஆனா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பாரங்கள சுமக்கிறதுனால தான். அதனால இது எதுவுமே கிடையாது. அப்படின்ற ஒரு இது எனக்கு கிடைச்சது. எந்த ஒரு சின்ன விஷயங்களுமே வந்து கிரிஜா மேடத்துக்கிட்ட கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும். அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, ஆ பிரமிடு கட்டணும். அப்படி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரமிடு கட்டணும் அப்படின்ற எனக்கு ஒரு தாட் வந்தது எனக்கு. தியானம் வந்து அந்த 5 நிமிஷம் உட்கார முடியாதுன்னு சொல்ற மாரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் அப்படி உட்கார ஆரம்பிச்சேன். வீட்லயே என்னன்னு கேட்டா, நல்ல சப்போர்ட் இருந்தது எனக்கு வீட்ல. எங்க வீட்ல வந்து நானு, என் பேரன் மட்டும் தான் தியானம் பண்றவங்க. மத்த யாரும் பண்றவங்க கிடையாது. ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து நெறைய சப்போர்ட் பண்ணாரு எனக்கு. ஏன்னு கேட்டா, நமக்கு எல்லாருக்குமே வீடு சப்போர்ட்ன்றது கண்டிப்பா வேணும். இல்லன்னு நம்ம வந்து சந்தோஷமா வாழறதுக்கு வந்திருக்கோம். தேவையில்லாம பிரச்சனைகளோ, சண்டை போட்டுக்கிட்டு அது அந்த மாரி விஷயங்களுக்காக இல்ல. என்கிட்ட இருந்த மாற்றங்கள் படிப்படியா மருந்துகள் சாப்பிடுறதுன்றது குறைய ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பிரமிடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. சரி நம்ம வந்து இடம் இருக்கு. வீடு வந்து மொட்டை மாடியில இடம் இருக்கு. மொட்டை மாடியில கட்டணும். அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தியானம் பண்ணலன்னா கூட என்னோட வீடு சப்போர்ட்ன்றது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பேசிக்காவே நாங்க ஆரம்பத்துல இருந்து வெஜிடேரியன். அதனால அந்த ப்ராப்ளம்ன்றது எங்க வீட்ல இல்ல. ஆனா நெறைய பேர் பேசும்பொழுது முன்னாடிலாம் யோசிப்பேன் நானு. ஆஹா நம்ம வந்து நீ நான்வெஜ் சாப்பிடாதன்னு எப்படி சொல்றதுன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சோம். ஒரு பிரமிடு கட்டணும்ன்ற தாட் வந்தபோது எதுக்காக எனக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா, எங்க வீட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஷாப் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ! ஒரு உயிர வெட்டி இவங்க சாப்பிடுறாங்களே! எங்க வீட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்திருந்தா கூட அந்த வெட்டு சத்தம் கேட்கும். அந்த மாரி ஒரு இது இருந்தது. இது எல்லாமே மாறணும்னா இங்க ஒரு பிரமிடு கட்டணும் நம்ப. இங்க இருக்கவங்களுக்கு வெஜிடேரியன பத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லி அந்த பிரமிடு கட்டுறதுக்கு எனக்கு என்னன்னு கேட்டா,
எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். இங்க ஏர்னிங் ஒரே ஒரு ஆள் சம்பாத்தியம் அவரோடது தான். ஆனா திடீர்னு கட்டணும்னா 5 லேக்ஸ் 6 லேக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. இந்த சேமிப்புன்றது எவ்வளவு முக்கியம். ஆனா அந்த சேமிக்கிற பணம்ன்றது நல்ல வழியில நம்ம யூஸ் பண்றோமா? ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், சேமிப்போம். சேமிச்சோம்னா இந்த நகை வாங்கிக்கலாமா? லேடீஸ் பொதுவா இந்த சாரி வாங்கிக்கலாமா? இதுதான் யோசிப்போம். ஆனா எனக்கு வந்து நல்ல வழியில வரணும்ன்ற ஒரு தாட் வந்தது. அதனால நீங்க நம்ப மாட்டீங்க. இப்படி ஒரு எனக்கு வந்து ஒரு பணம் சேர்க்கிறது அவருக்கு ஆனா எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாது. அவர் குடுக்குற பணத்துல நம்ம வந்து அந்த சேமிப்பு. அதான் வந்து சொல்றது என்னன்னு கேட்டா, நம்ம வந்து நமக்கு வர்றதுல ஒரு 10% சொசைட்டிக்குன்னு குடுத்தோம். இங்க நேச்சருக்குன்னு குடுத்தோம். நம்ம சமுதாயத்துக்கு குடுத்தோம்னா 100% திரும்பி வரும் அப்டிம்பாங்க. அப்போ வந்து நான் நம்ப மாட்டீங்க. ஒரு 4 இயர்ஸ்ல ஒரு 5 லேக்ஸ் சேர்த்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 ரூப்பீஸ் எக்ஸ் இருந்தது பேலன்ஸ் அந்த பிரமிடு கட்டணும். அந்த அளவுக்கு அந்த பணம் வந்து அந்த அளவுக்கு உபயோகமா ஆச்சு. கட்டணும். ரொம்ப நல்லா அந்த பிரமிடு கட்டுனது, இனாகுரேட் பண்றது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப டெய்லி வந்து ஆட்கள் வராங்க. எல்லாரும் பேம்ப்ளெட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சோம். முன்னாடிலாம் யோசிப்போம் எப்படி குடுக்கறது அப்படின்னு. இப்ப கோவில்ல வந்து இந்த பிரதோஷம், சிவராத்திரி அந்த அது மாரி நேரங்கள்ல நெறைய பேம்ப்ளெட்ஸ் வச்சு எல்லாரும் குடுக்கறது. அது என்னோட ஃபோன் நம்பர் போட்டு குடுத்தாலும் நெறைய பேர் வராங்க இப்போ. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வராங்க. சண்டே மார்னிங்ல 6 டூ 7:30 நடக்குது. மெடிடேஷன் நடக்குது. நெறைய பேருக்கு வேற ஒரு உலகம் இது அவங்க சொல்றாங்க, "இப்படிலாம் கூட இருக்குமா?" இந்த மாரி செஷன்ஸ் இந்த சென்னையில நடக்கிறதுக்குலாம் அவங்கள கூட்டு போவேன். இப்படிலாம் ஒரு வேற உலகமா இருக்கு. இவ்ளோ நல்லா இருக்கு." அப்படிங்கிறாங்க. நெறைய மாறுதல்கள். எல்லாமே தியானத்தால கிடைச்ச ஒரு மாற்றம். இன்னொன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசும்போதும் ஒவ்வொரு அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சமீபத்துல வந்து இதுக்கு போயிருந்தேன். பள்ளிப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பதியிலேருந்து வர்ற வழியில ஒரு இடத்துல வந்து நம்மளோட பிரமிட் மாஸ்டர் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரமிடு கட்டியிருக்காங்க. ஏன்னா கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப நாளா எனக்கு போறதுக்கான வாய்ப்பு வரல. இப்போ ஒரு 5th ஜூலை அன்னைக்கு திருப்பதி போனோம். போயிட்டு வரும்போது பக்கம் தான் அப்படின்னாங்க. போனா ஆச்சரியமா இருந்தது. அவங்க எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு அ பத்ரிஜிய பார்த்து தியானம் கிடைச்சு ஒரு 1 வீக்லயே பியூர் வெஜிடேரியன் ஆனா அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிடுறவங்களாம். 3 வேளையும் நான்வெஜ் இருந்தா தான் முடியுமாம். ஆனா இந்த தியானம் எவ்வளவு ஒரு மாற்றத்த குடுத்திருக்கு பாருங்க. அவங்களுக்கு ஒரே வாரத்துல வீட்டு சாமான்கள் மொத்தம் மாத்திட்டாங்களாம். வீட்ல இருக்க அத்தன பேரும் வெஜிடேரியனா மாறிட்டாங்களாம். மாறுன உடனே அவங்களுக்கு ஒரு இடம் இருந்திருக்கு. அவங்க பிரமிடு கட்டணும். பத்ரிஜி கிட்ட கேட்டாங்களாம். இந்த மாரி பிரமிடு கட்டணும் அப்படின்னு. மெர்கபா அப்படின்னாராம். சரி மெர்கபா பிரமிடு கட்டணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இடம் வேணும், பணம் வேணும். எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க பாருங்க, என்ன நல்லா கட்டியிருக்காங்க. கீழ அவங்களுக்கு ஒரு இடம் இருந்துதாம். ஒரு கிரவுண்ட் இடம் இருந்திருக்கு. அவங்க வீட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இடம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க கீழ வந்து வீடு கட்டியிருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம். மேல் மாடியில மெர்கபா கட்டியிருக்காங்க. அந்த கீழ இருக்க வீடு எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா, நம்மள மாரி மாஸ்டர்ஸ் யாராவது போய் நான் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணி நான் பண்ணிக்கிறேன். மெடிடேஷன் பண்ணணும். எனக்கு போயிட்டு, போயிட்டு வர முடியாது. அப்படின்னு சொன்னா அவங்க தங்கறதுக்காக கிச்சனோட சமைச்சு சாப்பிடலாம். அவ்வளவு நல்லா இருக்கு. மேல பிரமிடு எக்ஸலென்ட்டா கட்டியிருக்காங்க. எக்கச்சக்கமான கிறிஸ்டல்ஸ், எக்கச்சக்கமான பிரமிட்ஸ் எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா, 28 லேக்ஸ் ஆச்சாம் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க அதுல 8 லேக்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க ஸ்பான்சர் நெறைய பேர் குடுத்துருக்காங்க. கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி 20 லேக்ஸ் அவங்க போட்டு கட்டியிருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா. நாங்க மிடில் கிளாஸ் தான். ஆனாலும் பிரமிட் எல்லாம் ஒரு சொத்து அவளுக்கு. பிரமிட குடுத்தா போதும் அப்டின்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது. அந்த மாரி கட்டியிருக்காங்க. அங்க ஒரு மாஸ்டர் சித்தூர்லேருந்து வந்து நாங்க போம்போது இருந்தாங்க. 48 நாள் மௌனம் இருக்கணும். ஸ்டே பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு கீழ சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு மேல இருக்காங்களாம். இந்த மாரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பொழுது, அவர் சொல்றாரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு வரும்போது எங்க வீட்டு பிரமிடுக்கு வந்துட்டு சொல்றாரு, கடைசியில ஒரு 8,00,000 கடன் இருந்தது. எப்படி அடைக்கிறதுன்னு பார்த்தேன். எங்க அம்மா, அப்பா போட்ட நகை இருந்தது 15 பவுன். அத வித்துட்டு அந்த பணத்த எடுத்து நான் வந்து பிரமிடு கடன் அடைச்சேன். ஏன்னா கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு பொண்ணு இருக்கு. கல்யாணத்துக்குன்னா இன்வெஸ்ட் பார்த்துக்கும். அவங்க சொல்றாங்க. நம்ம யுனிவர்ஸ்க்காக நம்ம பிரமிடு கட்டியிருக்கோம். யுனிவர்ஸ் பார்த்துக்கும். அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆஹா! எவ்வளோ நல்ல ஒரு விஷயம். உண்மையிலேயே இந்த மாரி விஷயங்கள் வரும்போது நமக்கு என்ன ஆகுது? நமக்கும் நம்ம அப்படிலாம் பண்ணணும் நம்ம. நெறைய சொசைட்டிக்கு செய்யணும். நெறைய இது நம்ம பிரமிட்ஸ் நெறைய பத்ரிஜி சொன்ன மாரி, தியான ஜெகத், ஷாகாஹார் ஜெகத், பிரமிட் ஜெகத் அப்படிம்பாரு. இந்த பிரமிட் எனர்ஜின்றது எல்லாருக்குமே ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பிரமிட் இருக்குதுன்னா, அத சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டருக்கு என்னவோ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும்பாங்க.
அதனால வந்து இப்ப வந்து அந்த பிரமிடு அப்படின்றது இப்ப நான் எங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒரு ஷாப் சொன்னேன்ல, ஒரு நான்வெஜ் ஷாப் இங்க வீட்ல உட்கார்ந்து தான் இந்த பிரமிடு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மளிகை கடை வந்துச்சு. அந்த நான்வெஜ் ஷாப் போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நமக்கு வந்து அனிமல் கிங்டமே நம்மள பிளஸ் பண்ணும்பாங்க. அந்த அனிமல் வெஜிடேரியன் ராலி எல்லாம் போக ஆரம்பிக்கும்பொழுது, நம்மள பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அந்த இது பார்க்கும். நம்மள பார்க்கும். அந்த வெஜிடேரியன் ராலி போகும்போது நெறைய அனிமல்ஸ் ரோட்ல நம்மள பார்க்கும். அதுக்கும் ஒரு ஆன்மா இருக்கு. அது வந்து எனக்காக நீ பண்றியா? அப்படின்னு சொல்லி. அது மாரி எப்பயுமே நம்ம வந்து நம்ம இந்த தர்ம வழியிலே போயிட்டு இருந்தோம்னா, தியானத்த 4 பேருக்கு சொல்லி தருவோம். என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு குடுங்க. நல்லதுதான். தப்பு இல்ல. ஒரு 3 ஹவர்ஸ்ல பசிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுங்க. வஸ்திர தானம்னு சொல்லிட்டு. ஒரு 3 மாசமோ, 6 மாசமோ நல்ல விஷயம். உங்களுக்கு திருப்தினா செய்யுங்க. எதுவுமே யாரு பண்றதும் தப்பு கிடையாது. யாருமே கெட்டவங்களும் கிடையாது. ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு பெர்சனும் ஒரு யூனிக்கான பெர்சன். அவங்கவங்க கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கு. அதனால வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, அப்படி ஆகும். அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு படிக்க வைங்க. ஒரு புக்ஸ் வாங்கி குடுத்து செலவு பண்ணீங்க. அது வந்து இந்த ஜென்மால அவனுக்கு நல்ல விஷயம் ஒரு ஞானத்திற்காக. அதே நேரம் அவன உட்கார வச்சு நீங்க தியானம் சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவனுடைய பல ஜென்மாக்களுக்கு அது வரும். அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த தியானம் சொல்லிக் குடுக்கறது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். நம்ம கத்துக்கிட்டோம். அத வந்து நெறைய பேருக்கு சொல்லணும். திருப்பி திருப்பி என்னோட தாட்ஸ், என்னோட இது எப்படி இருக்கு? நான் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேச்சுக்கள் குறைஞ்சிருச்சு. சொந்தக்காரங்க யாரையும் வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா, காசிப்ஸ் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாமே யார பத்தியாவது கம்ப்ளைண்ட்ஸ் யாராவது பண்ண ஆரம்பிச்சா, அப்படியே தடுக்க ஆரம்பிச்சேன். அது மாரி பேசுறது குறைஞ்சிருச்சு. டைம் வேஸ்ட் காலம் பொன் போன்றது அப்படிம்பாங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், பொண்ணு இல்லாம கூட இருக்கலாம். தப்பு இல்ல. காலம் உயிர் போன்றது. போனால் வராதது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இது மட்டும் தான். நமக்கு வந்து காலம் மட்டும் தான். இந்த காலத்த நம்ம எப்படி செலவு பண்ணணும்? ஒரு நிமிஷமாவது நம்ம வேஸ்ட் பண்ணாம இருக்கிறோமா? அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நெறைய வாட்டி பத்ரிஜிய மீட் பண்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அவர்கிட்ட என்னன்னு கேட்டா, அ நெறைய பக்கத்துல முன்னாடிலாம் யோசிப்போம் பேசுறதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து நான் தியானம் எடுக்கிறேன். நெறைய பேருக்கு சொல்லி தரேன். லிட்டில் புத்தாஸ்ன்னு ஒரு குரூப் வச்சிருக்கேன். அப்படிலாம் சொன்ன உடனே கை குடுத்தாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம் அவருக்கு. இந்த மாரி அவருக்கு ஃப்ளூட் வாசிச்சு உட்கார்ந்து இருக்கேன். அ கெ மெடிடேஷன் பண்ற ஒரு பாக்கியம் எனக்கு பிரமிட் வேலில கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து நம்மள வாணியம்பாடி எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க. நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம், ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நெறைய போறோம் நம்ப. நெறைய எல்லாரும் இவ்வளவோ செலவு பண்ணி டிக்கெட் போட்டெல்லாம் போறோம். ஆனா எல்லாருமே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பக்கத்துல இருக்கு வாணியம்பாடி, மெர்கபா பிரமிடு, அகஸ்தியர் பிரமிடு, அதுக்கப்புறம் கணேஷா பிரமிடுன்னு இயற்கை அந்த மாரி இடங்களுக்கு மியூசிக் மெடிடேஷன்லாம் நடக்குது பாருங்க. பிரமிட் வேலில பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மியூசிக். அந்த 3 டேஸும் வேற உலகத்துல இருக்க மாரி இருக்கும். ஆத்ம திருப்தி. நமக்காக நம்ம செஞ்சுக்கணும். இதுக்கு எல்லாமே ஒரு செல்ஃப் லவ் வேணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. யாருமே ஃபேமிலிய விட்டுட்டு போங்க அப்படின்றதெல்லாம் சொல்லல. நானே அப்படிதான் இருந்திருக்கிறேன். வீட்ட விட்டுட்டு போகவே மாட்டேன். ஐயோ! என் பொண்ணு இது பண்ணுவா, எங்க ஹஸ்பண்ட் தனியா இருப்பாரு, எப்படி சாப்பிடுவாரோன்னு. அப்ப எனக்கு ஒரு மாஸ்டர் சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஒரு மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து கத்துக்கிட்டது நான். எனக்கு ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, "மேடம் உங்களுக்கு எனக்கு 7 அந்த 7 டேஸ் மௌனம் போணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா வந்து 7 நாள் நான் வந்து எப்படி விட்டுட்டு போறது? என்ன பண்ணுவாரு சாப்பிடுறது?" இப்படிலாம் யோசிச்சேன். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, "இல்ல நீங்க போங்க. என்ன மேடம் 365 நாள் நீங்க தான் சாப்பாடு போடணுமா? இது வந்து நல்ல விஷயத்துக்கு போறீங்க." ஏன்னு கேட்டா அவரு ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னு நானா நினைச்சுக்கிட்டது தான். எப்பயுமே நம்ம மனசுல இருக்கிறது நம்ம பேசுறது இல்ல. அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, அவங்க கஷ்டப்படுவாங்களோ, இப்படிலாம் நம்மளால நினைச்சுக்கிறோம். அது தேவையில்ல. நீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன். கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். "போயிட்டு வா" அப்படின்ட்டாரு. அந்த 7 டேஸ் மௌனம் அப்படின்றது நம்மளுடைய வாணியம்பாடி இதுல ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த அனுபவங்கள் வந்து மறக்கவே மறக்காதன்னா, அந்த 7 நாள் நான் வந்து நம்ப மாட்டீங்க. ஒரு நாள் கூட நான் வந்து ஜுரம் அடிச்சா கூட எனக்கு சாதம் சாப்பிடணும். தயிர் சாதம் வேணும் எனக்கு. இந்த 7 நாளும் சமைக்காத உணவு, சாத்வீக ஃபுட்டு, அந்த டீடாக்ஸின் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 7 நாள் மௌனத்துல ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல தியானம் இருந்தது. அதுவும் நம்ம ஆன்மா இது மட்டும் தான். அப்ப உண்மையிலேயே நெறைய மாறுதல்கள் இருந்தது. அப்ப ஒரு உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாட்டி தியான பிரபஞ்சத்துல எழுதியிருப்பேன். எல்லாருமே படிங்க அது. அது வந்து என்னன்னு என்ன ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன்னா, எல்லாருமே வந்து போணும். இந்த மௌனத்தால எவ்வளவு நல்லது. எவ்ரி தர்ஸ்டே வந்து ஒரு ஹால்ஃப் டே மௌனம் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சேன். ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். இப்ப நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அப்பல்லாம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது. திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த மௌனம் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருந்தது. அந்த 7 நாள் அந்த 7 நாள் நேச்சரோட நம்ம ஒரு நாள் கூட நேச்சர ரசிச்சதே இல்ல. வெளியில இறங்கி போய் ஆகாயத்த பார்க்குறோமான்னே தெரியாது. ஏதோ ஒரு இதுல ஓடிக்கிட்டே இருக்கோம்.
இதுல இருந்து எல்லாம் வெளில அந்த 7 நாள் நல்ல என் லைஃப்ல மறக்க முடியாத நாள்னா அந்த 7 நாள் சொல்லலாம். என்னடா அந்த 7 நாள் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அந்த மொபைல் இல்லாத ஒரு ஒரு நிமிஷம் கண்ணு திறக்கும் போதே அதை தான் எடுத்து பார்ப்போம் எல்லாரும். அதனால அந்த மொபைல் இல்லாத ஒரு உலகம், நாம் நம்ம ஆன்மா அப்படின்ற புரிதல் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது எனக்குள்ள. நிறைய நான் வந்து நான் வச்சுட்டு இருந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துல, இந்த வீட்ல, இந்த இவங்களுக்கு ஹஸ்பண்டா இருக்கேன்னு நம்ம தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எல்லாருமே அவங்கவங்க வியூல போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது. அதனால வந்து என்ன ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோவப்படுவோம். அந்த கோபங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு அட் த சேம் டைம் லைஃப் வந்து 15 சொன்ன மாதிரி கோலாகலம், கொண்டாட்டம், செலிப்ரேஷன் சந்தோஷமா இருப்போம். ஆனா அட் த சேம் டைம் விட்டுட்டு போக போறோம் அப்படின்ற ஒரு டிட்டாச்மெண்ட் கண்டிப்பா வந்து ஏன்னா ஒரு அட்டாச்மெண்ட்லயே இருப்போம் நம்ம. திருப்பி 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 ஒரு பிசிக்கல் லைஃப்லயே இருப்போம். இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே ஒரு இது இருக்கும். ஆனா அதனால அதெல்லாம் இல்ல அப்படின்ற ஒரு புரிதல். நோ டெத், இந்த ஆன்மாவிற்கு மரணம் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல். இது எல்லாமே இந்த 7 நாட்கள்ல வந்தது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த தியானத்தால இந்த 6 வருஷத்துல இதுதான் ஆத்ம திருப்தி. முன்னாடி எல்லாருமே லைஃப்ல காம்ப்ரமைஸ் ஓகே ஓகேன்னு போவோம். ஆனா திருப்தி நம்ம கிட்ட நமக்கு திருப்தி இருக்கான்னா இந்த 6 வருஷம் தான் எனக்கு வந்து திருப்தியான ஒரு வாழ்க்கை. சந்தோஷமா தான் இருந்தோம். எதுவும் ஒண்ணு யார்கிட்டயும் எது இல்ல. கடவுள் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டுல எல்லாமே நல்ல சந்தோஷம் இல்ல. ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கா நான் அப்செட் ஆவேன். ஒரு சின்ன விஷயம் என் பொண்ணுக்கு ஒண்ணு கொடுத்தேன், அவ சாப்பிடலன்னா நான் கொடுத்து இவன் சாப்பிடல பாத்தீங்கன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். 4 நாள் யோசிச்சுட்டு இருப்பேன். இதனால இப்ப வந்து இல்ல கொடுத்தாச்சு நம்ம டியூட்டி. அவ வேணும்னா சாப்பிட்டோம், வேணாம்னா போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத போது இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஃபேமிலில வந்தது. இது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது எல்லா குவாலிஃபிகேஷன் நல்ல நிறைய நேரம் நம்ம வந்து இத்தனை குவாலிஃபிகேஷன், நல்ல ஒரு பேச்சு, நல்ல ஒரு மனசு சந்தோஷம், நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும், அது மிடில் பாத்லயே இருக்கணும், நான் இன்டர்ஃபியரன்ஸ், டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும், இது எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து தியானம். தியானம் தியானத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும், தியானம் செய்யணும், தியானம் சொல்லித் தரணும், தியானம் பிரச்சாரம் பண்ணி யார்கிட்ட பார்த்தாலும் இப்ப வந்து எங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எங்க இது ஹெல்ப் பண்ணலாம், இவ வந்து இவகிட்ட உட்கார்ந்தா போதும் வேற ஒண்ணுமே பேச மாட்டா அப்படிங்கிறாங்க. ஒரு தனியா ஒரு ஆளா தெரியுறேன் நான் ஃபேமிலில. அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய குழுவிற்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச்.